வெல்கம் மை பாய்ஸ். எப்படி இருக்கீங்க? யா ஃபைன் சார். ஹவ் ஆர் யூ சார்? யா வெரி ஃபைன் ராம். சார் டெல்லி கேஸ் என்ன சார் ஆச்சு? இட் வாஸ் ஓவர். 10 இயர்ஸ் கேட்டிருந்தேன், பட் 7 இயர்ஸ் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஓ சூப்பர் சார், பெரிய கேஸ் 1 வீக்கில் முடிச்சிட்டிங்க போல சார். வி ஹேவ் ஆல் எவிடன்சஸ், ஸோ இட் வாஸ் ஓவர். ஹரி, என்ன மீட்லேயே காணோம்? என்னாச்சு? என்ன சவுண்டே வரல? சார் நியூஸ் தான் சார், யாரோ டிஎஃப்ஐ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஓ, என்ன கேஸு? ஓ அதுவா சார், ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசியிருக்காங்க சார், அது கேஸ் போட்டிருக்காங்க. ஓ ஓகே ஓகே சார் ஜட்ஜ் எக்ஸாம் ரிசல்ட் என்ன சார் ஆச்சு? ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. நல்ல கிரேட் வந்திருக்கு. மேபி இன்னும் ஒரு 6 monthsல ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிடுவேன். ஓ சூப்பர் சார், அப்படி நைட் கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரீட் வேணும் சார். ஓ ட்ரீட் போதுமா? கோவா வேண்டாமா? யா கண்டிப்பாக போதும் சார். யா போகலாம் போகலாம் போகலாம். சார் என்ன சார் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது? நத்திங் ராம். உனக்கு அட்வொகேட் ராதாகிருஷ்ணன் தெரியுமா? ராதாகிருஷ்ணன் தெரியும் சார், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். முடியாத கேஸை கூட ஈஸியாக முடிப்பாரே சார். யா 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 அவர் ஒரு கேஸ் விஷயமா ஏன்டா சஜஷன்ஸ் கேட்டிருந்தாரு. சார் என்ன கேஸ் சார் அது? இந்த வீடியோவை பாரு, தெரியும். சென்னையில் இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். சென்னை அம்பத்தூர் அருகே இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த 2 ராட்சசர்களையும் போலீசார் கைது செய்தனர். எனவே அவர்கள் வன்கொடுமை செய்யப்பட்டதோடு அந்த பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். இருவருமே போதையிலும் மற்றும் கொக்கைன்களை பயன்படுத்தியிருப்பதாகவும் சம்பவம் நடந்த இடத்திலேயே உறங்கியதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் யார், அந்த பெண் யார் என்பதை போலீசார் விசாரணைக்கு பின் தெரியப்படும். நேற்று சென்னையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 2 பேரை கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் இருவரும் கட்டட வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள் ஆகும். பாதிக்கப்பட்ட அந்த பெண் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்ததாகவும் போலீசார் விசாரணைக்கு பின் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்றத்தில் 2 ராட்சசர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் கடுங்காவல் தண்டனையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது.
இந்த வீடியோவை பார்த்தீங்களா ஹரி அண்ட் ராம்? ரீசெண்டாக சென்னையில் இந்த ரேப் அண்ட் மர்டர் நடந்தது. இந்த கேஸை அட்வொகேட் ராதாகிருஷ்ணன் சார் தான் எடுத்தார். கேஸும் நடந்தது, கேஸும் முடிஞ்சது. கடைசியாக தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு தெரியுமா? இரட்டை ஆயுள் தண்டனை. நைட் ஃபுல்லாக ரேப் பண்ணி தலையில் கல்லை போட்டு சாவடிச்சிருக்கானுங்க. இந்த கொடூரமாக கொலை பண்ணவங்களுக்கு கிடைச்சிருக்க தீர்ப்பை பார்த்தியா? அதை விடு, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அட்வொகேட் ராதாகிருஷ்ணன் சாரோட அண்ணமக. சார் ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது. இன்னும் ஏன் சார் அவங்களுக்கு ஒரு தூக்கு தண்டனோட கிடையாதா? குட் கொஸ்டின் ராம். இங்கே கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்ல வரல, சட்டம் சரியா இல்லைன்னு சொல்ல வரல. மக்கள் முன்னாடி நின்று கேள்வி கேட்கணும். அதை விடு, 2012 டெல்லியில் நடந்த நிர்பயா கற்பழிப்பு வழக்காகட்டும், பாண்டிச்சேரியில் நடந்த 2 கேஸ், சென்னையில் நடந்த 30 கேஸ், பொள்ளாச்சியில் 2 கேஸ். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் படி இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்தில் 200 ரேப் கேஸ் நடக்குது. அதில் ஒரு 10 பேருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. வேடிக்கையை பார்த்தியா? அதுவும் முழுசாக நிறைவேறதில்ல. ஸோ ஹைகோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் போய் தண்டனையை குறைச்சிட்டு அவன் வெளியே நடமாடிட்டு தான் இருக்கான். இங்கே நடக்கிற 75% ரேப் கேஸஸ் இங்கே போதையால் மட்டும்தான் நடக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் புள்ளி விவரங்கள் சொல்லுது. தாராளமாக கிடைக்கிற கஞ்சா, கொக்கைன், ஹெராயின் இந்த மாதிரி போதைப் பொருட்கள், தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தண்ணியில் மறந்து சுற்றிட்டு தப்பு பண்ணுறாங்க. இங்கே யார் மேலே தப்புறாம்? சார் அப்போ அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது சார். முடியும், மக்கள் நினச்சா முடியும். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு மக்களும் போராடினாங்க. எதுக்காக போராடினாங்க? ஜல்லிக்கட்டை தடை செஞ்சிருவோன்னு சொன்னதுக்காக போராடினாங்க. தமிழன் பாரம்பரியத்தை தடை செஞ்சிருவோன்னு சொன்னதுக்காக போராடினாங்க. நம் முன்னோர்களின் வீர விளையாட்டை அழிச்சிடுவோன்னு சொன்னதுக்காக போராடினாங்க. ஒவ்வொரு மக்களும் வேறுபாடு பார்க்காம போராடினாங்க. இப்படி பல நாட்களாக உண்மையாக போராடி தான் மக்கள் ஜல்லிக்கட்டை மீட்டாங்க. உண்மையான போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அது. தமிழனுக்கு ஒன்றுனா, தமிழ் மக்களுக்கு ஒன்றுனா போராடின இந்த கூட்டம். அவங்களுக்கு தெரியல, பல வன்கொடுமைகளுக்கு போராடினா மட்டும்தான் தீர்ப்பு கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியல. சார் இதெல்லாம் பாசிபிளா சார்? பாசிபிள் தான். இன்னும் மக்களுக்கு ஒன்று புரியல. கவர்மெண்ட்டே ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுதுன்னா அது நம்ம ஜல்லிக்கட்டுக்காக சேர்ந்த கூட்டத்தை பார்த்து மட்டும்தான். அதை பார்த்து தான் ஜல்லிக்கட்டுக்கே தீர்ப்பு வந்தது. ரேப் பண்ணவனுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ தர தேவையில்லை. நீதிபதி தண்டனை தரதை விட, கவர்மெண்ட் தண்டனை தரதை விட மக்கள் போராடி தண்டனை கொடுக்குற இடத்துல இருக்கணும். அப்போதான் இந்த வன்கொடுமைக்கெல்லாம் தீர்ப்பு கிடைக்கும். மக்கள் நீதிபதியாக இருக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் ரேப்பிங் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியும். சார் ரேப்பிங் கேஸ் ஃபுல்லாகவே மக்கள்கிட்ட தீர்ப்பு கொடுத்தா இந்தியாவில் ரேப்பிங் கேஸை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியும் சார். ஆமாராம், இப்போ இருக்கிற பெண்டிங் ரேப் கேஸ் எல்லாமே மக்கள் போராடி மக்கள் கையில் தீர்ப்பு கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் முழுசாக ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒற்றுமையாக இணைஞ்சு போராடணும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மக்களாகிய நீங்கள் தான் நீதிபதிகள். நீங்கள் போராடும் இடம்தான் நீதிமன்றம்.